கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, பேக் டு சர்ச் ஞாயிறு மறைக்கல்வி பற்றி நாம் போன வாரம் நிறைய பேசணும். அருள் தந்தையர்களும் அந்த மறைக்கல்வி ஆசிரியர்களும் ரொம்ப சிறப்பாக அதை சொன்னாங்க. நிறைய இடர்பாடுகள், அதனுடைய சந்தேகங்கள், நிறைய என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அதை நம்ம திரும்ப பார்க்கலாமா? ஜூன் மாதம் கேட்டிசம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு? 2 வருடத்துக்கு முன்பு இருந்த நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற மாதிரி இருக்குது. பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுறதில்ல. நம்மளோட பாயிண்ட்ங்கிறது கேட்டகிசம் குழந்தைங்களுக்கு போகணும், அதை அவங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணணும். நிறைய பகுதி இருக்கு திருப்பலியில. அவங்களுக்கு பிடிச்ச பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. பிள்ளைகள் திரும்ப வராங்களேன்னு சந்தோஷப்படுவாங்க. வராத பத்தி நம்ம கலப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இறைக்க பார்த்துட்டோம். இப்போ இந்த வாரம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? நம்ம நிறைய பங்குத்தல் நடக்கிறத விஷயந்தான். மேடம் சொன்னது நம்ம சில்ட்ரன் மாஸ் நம்ம ரெகுலராக நிறைய பங்குல நடக்குது, பார்த்துருக்க முடியுது. அது எப்படி ஃபாதர்? அது கொஞ்சம் நம்ம இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலாக அவங்கள தனியாக ஒரு கேர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு ஷெட்யூல் வச்சு சில்ட்ரனுக்கே ஒரு மாசு, அவங்களுக்கு தனியான ஒரு ஒரு செட்டப்பில் அப்படி பண்ண முடியுமா? ஏதோ ஒரு ஐடியா சார், இது பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா டைம் அது நம்ம சொல்கிறோம். ஓகே, 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள், குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா அவங்களுடைய அப்பா பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூல் கேட்டோட குழந்தைய அனுப்பிச்சிடுவாங்க, ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. வேற சர்ச்சில் அப்படி இல்லை. குழந்தைய அழைச்சிட்டு வராங்க, பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க, இல்லாட்டி முன்னால் உட்கார வைக்கிறாங்க. இது இருந்துச்சு. இன்றைக்கு ஃபெய்ட்டே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வீடுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கிட்ட ஃபெய்த் இருக்காங்கிறது கேள்விக்குறி தான். அந்த திருப்பலிக்கு போகணுங்கிற ஆர்வம் இருக்காங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி அது ஒரு கடமையாக இருக்குது அவங்களுக்கு. அப்போது பேரண்ட்ஸ்கிட்ட அந்த இறை உணர்வு இருந்தால் தான் குழந்தைகளை அவங்க மறைக்கல்விக்கு அழைச்சிட்டு வருவாங்க. இல்லை, இப்போ இறை உணர்வு உள்ள பெற்றோருடைய குழந்தைகளை பற்றி நம்ம பேசலாம். இல்லை, இது பெரிய சப்ஜெக்ட். இது தனியாக அந்த பேரண்ட்டை பற்றி பேச வேண்டிய விஷயம். இப்போ நம்ம பேசுகிற விஷயம் பேக் டு சர்ச் குழந்தைகளை பற்றி. ஸோ இப்போ இந்த குழந்தை வர வைக்கிறோம், என்ன செய்யலாம்? அதான் குழந்தைகள் வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வரணும், பேரண்ட்ஸ் தான் அழைச்சிட்டு வரணும். அப்போ அந்த பேரண்ட்ஸும் முதல்ல வரணும் இல்லையா? அவங்களுக்கு அவங்க தானே வழி காட்டணும். இல்லை, வந்துட்டாங்க மறைக்கல்வி. இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறதுல என்ன நல்ல கருத்து, ப்ரெஷர் அதிகமாகுங்கிறார். கேட்டீஸில் தான் ப்ரெஷர் கம்மியாகும் மறைக்கல்வி படிக்கிறப்போ, இல்லைங்களா? அப்போ அந்த பேரண்ட் கேட்டீஸுக்கு வந்தால் என் குழந்தைக்கு ப்ரெஷர் அதிகமாகும், ஏற்கனவே ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் ஒருத்தர் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேட்டீசம் அவங்க உணர்றதில்லை. நீங்க இதை சொல்ல முற்படுறீங்க, சொல்லுங்க. என்ன இது சார்ந்து என்ன ஒரு விஷயம்னா, மெத்தடாலஜி மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, நீங்கள் சில்ட்ரன்ஸ் மாஸ் இதை பற்றியெல்லாம் இது எல்லாம் கொரோனாக்கு முன்னையும் இருந்தது. எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு இல்லையா, அன்னைக்கே ஆர்வம் இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? கொரோனாக்கு முன்னு அப்படிங்கிற மாதிரி இல்லை. முன்னையும் இந்த ஆர்வம் இல்லாமல் கட்டாயத்தினால சரி போவோமே ஃபாதர் சொல்லிட்டாங்க, கார்டு கொடுத்துட்டாங்க, அல்லது ஒரு கேட்டிசம் கிளாஸ்க்கு வந்தால் புதுமை உறுதி பூசல், இந்த கட்டாயங்களால் குழந்தைகள் வந்துட்டு இருந்தாங்களா, அல்லது இன்னைக்கு கொரோனா அல்லது இந்த நோய் தொற்று இது இந்த பயத்தினால வராங்களா அப்படிங்கிற ஒரு அலசலையும் நம்ம பார்க்கணும். என்ன ஒரு விஷயம்னா, வழக்கமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஃபாதர்ஸ் கொடுப்பாங்க, மே மாதத்தில் மறைக்கல்வி இல்லை அப்படின்னு ஒன்று பேரண்ட்ஸ் முகத்தில் பளிச்சுன்னு ஒரு ஒளி வீசும். ஆமாம், முடிஞ்சுடா அப்பா சாமி, 9:30 மணி 10 மணிக்கு பூசை முடிச்சா குழந்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போகலாம், கறியை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த கொரோனா காலத்தில் மறைக்கல்வி இல்லைன்னு பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதில் குழந்தைகள் சில பேர் மட்டும்தான் சரிடா இன்னைக்கு கேட்டிசம் கிளாஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்குள்ளார ஆர்வம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் மாஸ் வர்றதுக்கு ஆர்வம் இருக்குது, குழந்தைகளுக்குள்ளார மறைக்கல்வியில் உட்காரலான ஆர்வம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கேட்டிசம் டீச்சர்ஸ் ரொம்ப எஜுகேட்டடாகவும் இருக்காங்க, டெக்னிக்கலாகவும் இருக்காங்க, டிஜிட்டலாகவும் இருக்காங்க.
இன்றைக்கி நிறைய விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. டாக்டர் சொன்னது போல் இன்றைக்கி மெத்தடாலஜி நிறைய மாற்றிட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்து கையிலும் செல்ஃபோனை வச்சு அழகாக பிக்சரைஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஊடகங்கள், இன்றைக்கி நம்முடைய தமிழக ஆயர் பேரவை வந்து ஒரு புதிய புத்தகம் விட்டிருக்காங்க, அது வந்து ஒரு ஆப்பும் விட்டிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி வந்து இருக்குது. இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை டீச்சர்ஸ் கையில் வச்சுக்கிட்டாவே எல்லா விதமான அந்த 3 மெத்தடாலஜியுமே அழகாக உள்ளே கொண்டு வந்து நடத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப வந்து இந்த கொரோனாக்கு முன்னா பின்னா அப்படிங்கிறத விட இது எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்துக்குள்ளாக பேரண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, மனநிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத திரும்பவும் இருக்கணும். அது இதை சாதகமாக்கிட்டாங்க. கொரோனா காலகட்டத்தை அவங்களுடைய விஷயத்துக்கு சாதகமாக்கிட்டாங்க. இந்த சாதகத்தை நாம் எப்படி உடைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். முக்கிய அந்த அவசியத்தை வந்து பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அதை இது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே நான் பார்க்குறேன் பல நேரங்களில், இதே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து இப்போ ஒரு 10 மணிக்கு கேட்டிசமா, அந்த 10 மணிக்கு அவங்க அவாய்ட் பண்ணிட்டு கொண்டு போய் ஒரு யோகா கிளாஸ் விடுறாங்க, ஒரு டிராயிங் கிளாஸ் விடுறாங்க, அங்கே பறந்தடிச்சு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. ஆனால் இங்கே வந்து அது விடுறதில்ல, கேட்டால் அது கேட்டிச கிளாஸ் அப்படின்றாங்க. சொல்லுங்க ஃபாதர், நீங்கள். நம்ம மெத்தடாலஜி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப இன்னைக்கு மைண்ட் செட் மாற வேண்டும். அறநெறி சார்ந்த ஒரு ஃபாதர் அழகாக ஆரம்பித்தார் அது. அப்போ என்னுடைய இது என்ன அப்படின்னா, நம்ம இங்கே பேசுகிறவங்க எல்லாரும் ஒரு காமன் ஃபேக்டர் யாரை சொல்கிறோம் அப்படின்னா பெற்றோர்கள் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கேட்டிசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த இல்ல சந்திப்புகளுக்கு போய் பெற்றோர்களோடு பேச வேண்டிய அவசியத்தில் பங்கு தந்தையர்களும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த கொரோனா டைம்லாம் வீட்லேயே இருந்து பழகிட்டான். மொபைலை நோண்டி 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 அதில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணிட்டான். அடுத்தது டைம் பாஸுக்கு நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்துட்டான். அப்புறம் நிறைய கிளாஸஸ், இந்த ஆன்லைன்லேயே நிறைய கிளாஸஸ். இப்படி அவன் ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கிறவனை கொண்டு வந்து ஒரு மணி நேரம் நம்ம எல்லாரும் கேட்டிஸ்தை பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அவனால் மாசில் கூட உள்ளே உட்கார முடியறதில்ல அந்த 1 மணி நேரம். அப்போ அவனுடைய மனநிலையே மாறிடுச்சு, எண்ணங்கள் மாறிடுச்சு. இன்றைக்கி குழந்தைகளை கேட்டு கடவுள் தேவையா, கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறது கேட்டோம் அப்படின்னா கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த பழைய நிலைக்கு போயிடுச்சு. ஈட், ட்ரிங்க் அண்ட் மேக் மேரி. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அனுபவி, கடவுளை தேவைங்கிறப்ப பக்கத்தால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுச்சு. அப்போது தந்தையர்களோடு சேர்ந்து என்னுடைய ஒரு வாதம் என்ன அப்படின்னு கேட்டால், பெற்றோர்கள் மாற வேண்டும். பெற்றோர்களுக்கு நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறதோட அவங்களுக்கு இதனுடைய அவசியத்தை சொல்லணும். நீங்கள் அழகாக ஆரம்பிச்சிங்க. ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்தவங்க ஏன் வரல? இப்போ அதே கேள்வி தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த ஒரு காலத்தில் இல்லை, இன்னைக்கு வரதில்லை பெற்றோர்கள். ஏன்னு சொன்னால், இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிஸை விட்டுலாம், கோயிலே குழந்தை யாரும் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் மாதா தொலைக்காட்சி கொண்டு வந்த நோக்கத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டாங்க. ஏன் கொரோனா டைமில் டிவியில் மாசு பார்க்க சொன்னீங்களே, இப்போ பார்த்துட்டு போகலாமே. அப்போ எதுவும் தப்பு இல்லையில, நீங்கள் தானே அதை ப்ரப்போஸ் பண்ணீங்க, இன்னைக்கு பார்த்துக்கிறோமே. அது கூடங்க சாமி, அதை கூட வந்து இப்போ அதை ஒரு சாக்கா வச்சுருக்கிறாங்க. மாதா டிவியில் மாசு, ஆனால் அப்படி யாரும் பார்க்குறது கிடையாது. இவங்க சும்மா இது ஒரு காரணம், ஃபார் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு காரணம் வச்சு அப்படியே இதை அவங்களுடைய சேஃப் சைடுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் உண்மைதான் ஃபாதர், அவர் இதை அழகாக எடுத்து கொடுத்தாரு. ஆனால் ஏன் அப்படின்னு நான் ஏன் திருப்பி இல்லை பெற்றோர் பக்கம் போவேனா குழந்தைகள் பக்கம் வரலாம் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, இதனுடைய மையமே இந்த அமர்வுனுடைய மையம், இது நம்மளுடைய உரையாடலுடைய மையமே வந்து குழந்தைகள் தான். கண்டிப்பாக பேரண்ட்டு அவங்களுடைய அந்த ஊக்கமும் ஆக்கமும் அந்த 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 அனுசரிப்பும் இல்லைன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக அவங்கள வந்து கோயிலுக்கு, ஏன்னா தனியாக வரப்போகிறான் அந்த குழந்தை. ஆனால் குழந்தை வந்துட்டான், இப்போ அடுத்த ஃபேஸுக்கு போமே. இப்போ குழந்தை உள்ளே வந்துட்டான். இந்த குழந்தையை நீங்கள் எப்படி தக்க வைப்பீங்க? எந்தெந்த விஷயங்களெல்லாம் கையாண்டு அந்த குழந்தையை வந்து சுவாரஸ்யப்படுத்தி இந்த கேட்டிசத்தில் இந்த மறைக்கல்வி இந்த போதனை முறையில் வந்து அவனை வந்து ஈர்ப்பீங்க ஆஸ் ஏ கேட்டிசம் டீச்சர்ஸா? சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த கொரோனா சமயத்தில் வந்து அவங்க நிறையா இந்த தொலைக்காட்சிக்கும் மொபைலுக்கும் அடிக்ட் ஆனதுனால அவங்க வந்து எங்கிட்ட வந்து நான் ஒரு டீச்சர்ஸாக அவன் வந்து ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான். அவனோட நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இது ஏன்னா அவங்க வந்து அந்த மொபைலில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்கள அடிக்ட் ஆனதுனால அவனோட எதிர்பார்ப்பு வந்து டீச்சர்ஸாக பார்க்காம அவனோட நான் தோளோட தோள் கோர்த்து, தம்பி வாப்பா, என்னப்பா பிரச்சனை, எப்படி இருக்கிற, இந்த வாரம் என்ன பண்ண, ஸோ இப்படி கேஷுவலாக பேசி, அப்படி பேசும்போது அவனோட மைண்டில் இருந்து
அவன் உள்ளத்துலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியில் வருது. இப்போ ஏன்டா வரமாட்டேங்கிற அப்படின்னா, இல்லைங்க சார், இல்லைண்ணா எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில டைமில் சொல்கிறேன். எல்லாருமே சொல்கிறதில்ல. சரி, ஏன் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸுக்கு கம்பல்சரி மேக்ஸிமம் இப்போ வந்து சண்டே வந்து ஒர்க்கிங் டேஸாக வச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு காரணமாக சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸும் என்ன சொல்லிடுறாங்க, இல்லை ஒர்க்கிங் டேஸ் இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டிய இருக்குது, ஸோ நான் வர முடியலை. ஸோ அப்போ இங்கே அவங்களோட முக்கியத்துவம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, சர்ச்சு முக்கியத்துவமா வேலை முக்கியத்துவமா இப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம மனசில் எழுந்துருது. ஸோ இப்போ வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இப்போ சர்ச்சை இப்போ நீங்கள் மாத மறைக்கல்வியெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, என்ன கான்செப்டில் பார்க்குறீங்க, இது ஒரு கேள்வியாகிடுது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தம்பி வாப்பண்ணா என்னண்ணா அந்த ஒரு டீச்சர்ஸ் மறைக்கல்வி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு இல்லை. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் கொரோனாவில் இருந்துச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு, டைமிங்க்கு வருவாங்க போவாங்க. இப்போ வந்து அந்த ஒரு ஒழுக்கங்கள் வந்து இல்லை. ஏன்னா அவங்களோட தந்தையர்களாக சொன்ன மாதிரி அவங்க இன்னைக்கு பார்த்து பழகின விதங்க இந்த 2 வருஷத்துல வந்து மாறிடுச்சு, முற்றிலுமே மாறிடுச்சு. சார் சொன்ன விஷயமும் இப்போ நீங்கள் ஃபாதர் சொன்ன விஷயம் அப்படியே ஒரே ஒரு நேர்கோட்டில் போத நான் பார்க்குறேன். அதாவது ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம். இப்போ பேரண்ட்டும் இதை முக்கியமாக பார்க்கல, குழந்தையுமே வந்து இதை ஒரு பெரிய முக்கியமாக பார்க்கல அப்படின்ற இது எப்படிப்பட்ட மனநிலை? உளவியல் சார்ந்து மேடம் டாக்டர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள். ஒரு விஷயம் சார், ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம மாதா தொலைக்காட்சி வந்து நம்ம இந்த 2 வருஷத்தில் நம்ம கைவிடலை. நம்ம கோயிலுக்கு போக முடியலனாலும் மாசு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு பேரண்ட்ஸு அதை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, உண்மையில் அந்த மாதா தொலைக்காட்சியை வந்து அந்த 2 வருஷத்தில் அவங்க எல்லா நிகழ்ச்சியும் கரெக்டாக பார்த்துருந்தாங்கன்னா, ஃபாதர்ஸ் சொன்ன வழிமுறைகளை சரியாக பின்பற்றியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கரெக்டாக கோயிலுக்கு வருவாங்க. எப்படின்னு சொன்னால், ஃபாதர்ஸ்லாம் அன்றைக்கி நமக்கு சொன்னது, கோயிலுக்கு வர முடியாட்டி என்ன, இல்லங்களே நீங்கள் கோயிலாக மாற்றுங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டிலையே நீங்கள் ஜெபம் பண்ணலாம், அதுக்கு எந்த தடையுமே கிடையாது, யாரும் வந்து தடை போட முடியாது. ஸோ இந்த விஷயத்தை எத்தனை பேரண்ட்ஸு ஃபாலோ பண்ணாங்க? இல்லை, நமக்கு வசதியானதை தான் நம்ம எடுத்துக்குவோம்ல. ஸோ அப்போ அப்படி ஃபாலோ பண்ண பேரண்ட்ஸு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா, அதே கொரோனாவுக்கு முன்னாடி எந்த இயல்பு நிலையில் வந்துக்கிட்டு இருந்தாங்களோ, ஸோ அதே இயல்பு நிலை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்கள நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபாதர்ஸு சொன்னதை அந்த கொரோனா டைமில் இல்லங்களை ஆலயங்களாக மாற்றாத வீடுகளில் வந்து இன்றைக்கி உண்மையிலே கேள்விக்குறி. இதுக்கு மேலே அவங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால். குழந்தைகளே வரதில்லைன்றதுல வாதம் கிடையாது, குறைஞ்சிட்டாங்க, ஆர்வம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு. இப்போ இந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்றதுல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு விஷயம் வந்து பெற்றோர்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு பேசுகிறோம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆர்வம் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கின்றோம். இந்த மனநிலை, அதுதான் டாக்டர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். இந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா, இது வந்து பேரண்டல் சைக்காலஜியாக நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல வந்து சர்ச்சுக்கு கொடுக்கறதுல, சர்ச் ஆக்டிவிட்டி இது மாதிரி ஒரு நீதி போதனை, மறையை கற்றுக்கொள்வதில் ஏன் அதை கொடுக்காம இருக்குது, என்ன காரணம்? இப்போ 2 விஷயம் இதில் இருக்குது. ஒரு விஷயங்கிறது நீடுனா தேவைங்கள் இல்லைங்களா, அடுத்தது வாண்ட். நீட் அண்ட் வாண்ட்டுங்கிறது 2 விஷயம். இப்போது நமக்கு என்ன வேணும், சாப்பாடு, ஒரு வீடு, பேசிக், அது பேசிக் நீடு. ஆனால் இப்போது இருக்கிற சிச்சுவேஷனில் 2 பேரண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஆன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க கையில் வந்துடுது. அதனால அவங்களுக்கு தேவைங்கள் அப்படின்னு போய் ஒரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கறது இல்லை, எல்லாமே வந்துடுது. நீடு தாண்டி வாண்ட்டுக்கு போயிடுச்சு. வாண்ட் வரும்போது தான் நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாண்ட்டுன்னு வருவோம். பட் நீட் அண்ட் வாண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ அது ஜாயின் ஆயிடுச்சு. அதனால் குழந்தைங்களுக்கு தானாகவே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணி எனக்காக இது வேணும் கடவுளே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வரணும். ஒன்று, பெற்றோர்களோட சிச்சுவேஷன் இப்போ நிறைய மாறிடுச்சு. 2 பேர் வேலை பார்க்குறாங்க. சண்டே ஒரு நாள் தான் வீடு வேலை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலைங்களும் சண்டே ஒரு நாள் வச்சுக்கிறாங்க. மண்டே டு சாட்டர்டே எல்லா நாளும் அதில் போயிடுது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நாள் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. மார்னிங் 8 மணி பூசை ரொம்ப லாங்காக இருக்கும், சாயந்தரம் பூசைக்கு போயிடலாம். இல்லை, மார்னிங் அவங்களோட ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அடுத்தது குழந்தைங்களும் அதை தான் பார்க்குறாங்க. ரோல் மாடலிங்,
குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க, பெற்றோர்கள் மாசுக்கு 10 மணி பூசனா 10:30 மணிக்கு தான் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரும் இது ஃபைனல் பிளெஸிங்க்கு முன்னாடி கிளம்பி வந்துடுறாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன், நான் போக மாட்டேன். அவங்க சொல்கிற மாதிரி ஆஃபீஸில் குழந்தைங்க அவங்களோட பிரெயின்ங்கிறது ஒரு மோல்டு கிளே மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ரெண்டாவது, எல்லாருமே இப்போ சயின்டிஃபிக் ரீசன். ஏன், எதுக்கு, நமக்கு அதை ஆன்சர் பண்ணுறது ஆஸ் அ கேட்டகிசம் டீச்சரும் ஆஸ் அ ப்ரீஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பேரண்ட்ஸ்னாலே சுத்தம். they will not be able to answer these questions. எதுக்கு வர சொல்கிறீங்க, அதுக்கு எதுக்கு ஆச்சு, இதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ரோல் மாடலிங். ஒரு பெற்றோராக நான் என்ன பண்ணுறேனோ என் குழந்தை அதுதான் பார்க்க போகுது. நான் கோயிலில் எங்கே உட்கார்றேன், நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன்னா ஃபஸ்ட் வரேனா, இது எல்லாமே உங்கள் குழந்தை பார்க்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகுது. ஆல்ரெடி நமக்கு ஒரு ஜெனரேஷன் இங்கே ஆல்மோஸ்ட் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம திருப்பி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் ரோல் மாடலிங் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு மேரேஜ் கிளாஸில் நாங்கள் ஃபாதர்கிட்டே நாங்கள் சொல்ல மாதிரி பேரண்டிங் பற்றி கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். மேரேஜ் கிளாஸில் நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம். அடுத்த விஷயங்கிறது அவங்க ஒரு பெற்றோர் ஆக போகிறாங்க. ஒரு கப்பல் ஜாயின் ஆகும்போது நம்ம பேரண்டிங் பற்றி நம்ம ரொம்ப முன்னாடியே சொன்னாதான் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம குழந்தைங்களோட இருக்கணும், அது ரொம்ப சீக்கிரம் நம்ம அதை பற்றி யோசிக்கல. நாங்கள் அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்க போகிறோம், அது இல்லை. நம்ம இப்போவே குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்ல வரல, பட் நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம். இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், நீங்கள் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மேரேஜ் கிளாஸில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அது இப்போ என்ன விஷயம்னா, 2 நாள் கிளாஸு, சர்டிஃபிகேட்டு எப்போ கொடுப்பீங்க, கிளம்பணும். அதான், ஏன்னா வரதே ஜோடியாக தான் வராங்க, வந்துடுறாங்க, பேசி முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இது இன்சிஸ்ட் பண்ணுறது கரெக்டு. ஆனாலும் அது அங்கே ஏறிடுமா அவங்களுக்கு மனசுல, ஓகே நான் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல பெற்றோராக இருப்பேன், எல்லாம் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு அது உடனே வந்துருமா? ஒரு பார்ட் ஆஃப் கரிக்குலம். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீலர்ஸ் கொடுக்க போறோம். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், உங்க குழந்தையோட பிரெயின் இப்படி இருக்கு, நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் வரும். அந்த ஒரு கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். நான் ஆக்சுவலா அன்னைக்கு ஃபாதர் கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், ஃபாதர் நம்ம பேப்டிசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க கம்பல்சரியா நீங்க ஒரு கிளாஸ் வைங்க. சொன்னாங்க ஃபாதர். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க, மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க இப்போ நான் கேத்தலிக் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம வீட்டில் என்ன ப்ரேயர் பண்றோமோ, கோயிலில் என்ன நடக்குதோ அந்த 1 வீக் அது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கிடைக்க போகுது. ஸ்கூல்ல நிறைய நான் கேத்தலிக் ஸ்கூல்ஸ்ல எந்த எக்ஸ்போஷர் இல்லை, நத்திங் எக்ஸ்ட்ரா. ஓகே, எங்களுக்கு கிடைச்சது அதில் எதுவுமே இல்லை. ஒரு ரிட்ரீட், இயர்லி ஒன்ஸ் ஒரு ரிட்ரீட், ஒரு வீக்லி மாஸ், கேட்டகிசம் கிளாஸ், எதுவுமே இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் வர்றது நைட் 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, குழந்தைங்க தூங்குறதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே வராங்க. அவங்க எங்கே ஈவினிங் ரோஸ்ட்ரி சொல்ல போகிறாங்க, அவங்கனால முடியல. ஸோ எப்படி அந்த ஒரு பேஸ் அந்த குழந்தைக்கு வரும்? ஓகே, நான் இதை இங்கே லீட் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம நிறைய பெட்ரோலை பற்றி பேசுறதுனால ரெடி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பெற்றோர்கள்ட்டையும் பிரச்சனை, அவங்களுக்கும் நிறையா ப்ரெஷர்ஸ் இருக்குது. இப்போ அதுவும் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா தப்பாக நினைக்கக்கூடாது, ஆஃப்டர் கொரோனா இப்போ வந்து அவங்களுடைய ஒர்க் ஸ்டேஷன்ஸில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் நிறைய வேகம் கொடுக்குறாங்க, நிறைய நாள் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால அவன் வந்து அப்படியே அங்கேயே சிஸ்டத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்கிற அந்த பேரண்ட்டு மேபி அவங்க வந்து இதில் ஒரு ஆர்வத்தை இல்லாமல் இருறா அந்த ஒரு நாளாச்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் முடியல அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது, அதை பார்க்க முடியுது. இதை நாம் பங்குத்தலங்களில் நீங்கள் இதை எப்படி கையாளலாம், என்ன செய்யலாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்கள நாம் சரி செய்யலைன்னா குழந்தைங்க உள்ளே வராதுங்க. வேறு அப்படி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா ஃபாதர்? யாராவது? அது ஒரு சிறிய காரியம். சமூகத்தை பார்க்குறோம், ஒரு சில சூழலில் வந்து சட்டங்கள் சொல்கிறாங்க, அரசாங்கம் சொல்லுது, மேலோட்டமாக சொன்னால் யார் அனுசரிக்கிறதில்ல, ஏனோதானும் போயிடுறாங்க. இதே இது நான் கேரளா இருந்ததுனால ஒரு சில அனுபவங்களை சொல்கிறேன். கேரளாவில் வந்து கேட்டிசமோ கோயில்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ கோஆப்ரேஷன் இருக்கும். காரணம் அங்கே சட்டங்கள் ரொம்ப வலியுறுத்தப்படுகிறது. அது இல்லைன்னா இது இல்லை,
அப்படிமா தெளிவாக சொல்லிடுவாங்க. அதில் வந்து எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, நெகோஷியேட்டை பண்ண முடியாது. நீங்கள் ஹெட் மாஸ்டர் இருந்தீங்களா ஃபாதர்? இல்லை இல்லை இல்லை, அது ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது, நம்ம இதை வந்து ஃப்ரீயாக விட்டுறோம். நம்ம வந்து பெரிய அளவில் அந்த கருணை கரிசன் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். இன்னும் நமக்கு எதுக்கடா வம்பு அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம். அதனாலேயே நம்முடைய பங்கு கறது மட்டும் இல்லை, பிள்ளைகளும் கறாங்க. பிறகு தான் பின்னாடி வரும். நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகள் பெரிய அளவில் எல்லாத்தையும் பாதிக்கும். அதனால் சட்டங்கள் ஒரு சில நேரத்தில் கடுமையாக்கப்பட்டால் தான் அனுசரிப்பாங்க. அதனால் இந்த கேட்டிஸுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, அடிப்படையில் விசுவாசம் இல்லை, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அதை நாம் கட்டாயப்படுத்தி அவங்கள கொண்டு வருகிற போது தான் அந்த விசுவாசம் அவனை உணர்வான். நம்ம முதல்ல கட்டாயப்படுத்துகிறோம், அப்புறம் உணர்வோம். அப்படி இந்த ஹெல்மெட் போடுறோம், ஹெல்மெட் வந்து தொடக்கத்தில் கட்டாயத்தினால போட்டிருக்கிறோம், அப்புறம் 2-3 ஆக்சிடென்ட் பார்க்குற போது தான் நமக்கு ஒரு உணர்வு வருது. அந்த மாதிரி உணர்வு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கட்டாயப்படுத்தணும். ஒரு சில காரியங்களை செஞ்சால் தான் அது சரி வரும். இதில் ஒரு சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்துருந்தா வேலைக்காகாது. நம்ம பாட்டுக்கு இப்போ ஒரு பங்கு தந்து இருக்கிறாங்க போகிறாங்க, பாதிப்பு வந்து மக்களுக்கு தான். அதை மக்களெல்லாம் உணரணும். ஸோ நீங்கள் உங்களோட இது பிரகாரம் இதை வந்து ஒரு சட்டமாக்குங்க, ஒரு ப்ரெஷர். ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள், ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையில் கடந்த நாட்களில் குறைவாக தான் இருந்தார்கள். ஆனால் இந்த வீடு மந்திரிக்கிற பொழுது, குறிப்பாக பாஸ்கா காலத்தில் ஒவ்வொரு இல்லமாக சந்திக்கிற பொழுது குழந்தைகள், அதே போல் பெற்றோர்கள், இவர்களுக்கு மறைக்கல்வி பற்றி நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே போல் கோவிலுக்கு வருவது குறைவாக இருந்தது. ஆனால் இந்த தவ நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் மீண்டுமாக அந்த பழைய நிலைக்கு வருகிறார்கள். அதனால் வீடுகளை நாம் சந்திக்கிற பொழுது, நீங்கள் சர்ச்சுக்கே வரல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிற பொழுது நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அது ஒரு பலன் அளிக்கிறது. அதே போல் குழந்தைகளையும் வருகிற நாட்களில் இன்னும் நாம் சந்திக்கின்ற பொழுது, அவர்களை நாம் அழைக்கிற பொழுது நிச்சயமாக அந்த பழைய நிலை திரும்பும் என்பது என்னுடைய கருத்து. அது உங்களுடைய அணுகுமுறை இல்லையா? நேரடி அணுகுமுறை. நேரடியாக பொழுது அது அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வருதுன்னு அவங்க நம்ம தனிப்பட்ட முறையில் கோவில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் பரவலாக சொல்லுகிறோம். எத்தனை பேர் கேட்பாங்க, வேற மைண்டில் இருப்பாங்க, சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் வீடுகளை நாம் சந்திக்கிற பொழுது வராதவர்கள் என்று சொல்லி நாம் அவர்களை வர சொல்லுகிற பொழுது அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபாதர் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நம்ம 1 வாரம் 2 வாரம் போகலான்னு சொல்லி வராங்க. அப்போ வருகிற பொழுது நீங்கள் சொன்னது போல் மெத்தடாலஜி இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அந்த மறைக்கல்வியில் ஆர்வம் நிச்சயமாக வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சூப்பர். சொல்லுங்க. சட்டங்கள் பற்றி சொன்னார். சட்டங்கள் தேவை தான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து நம்ம சட்டம் பேசணும் அப்படின்னோம்னா மக்கள் கட்டம் கட்டிடுவாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க, முதல்ல ஒரு தொடக்க காலத்தில் வந்து பெற்றோர் நல்ல கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க, உண்மை. அதே பெற்றோர் ஏன் இன்றைக்கி வந்து குழந்தைகளை வந்து ஏன் அனுப்புறதில்ல அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி இருக்குது. நான் பெற்றோரில் தவறு சொல்ல, அவர்களுடைய சூழ்நிலை அப்படி மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தினுடைய ஒரு சூழ்நிலை பார்த்தோம்னா ஒரு போட்டி மனப்பான்மை அதிகரித்து இருக்குது. அதில் வந்து என்ன போட்டி அப்படின்னா, என் பிள்ளை வந்து நல்லா படிக்கணும், நல்ல பெரிய வேலை வாங்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது அது ரெண்டாவது. நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஒரு பெரிய இடத்துல வரணும். பக்கத்து வீட்டு பையன் அவன் பயங்கரமாக படிக்கிறான், என் பையன் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், பயத்தில், கொரோனா பயம் வந்தது, அனுப்பலை. அதே மாதிரி அதை காட்டிலும் வந்து என்ன ஒரு நிலையான ஒரு பயம் இப்போ என்ன வந்துருச்சுன்னா, என் பையன் நல்லா படித்து நல்லா மேலே வரணும். அது ஒன்று தான் மனசில் ஒரு எய்மாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோயில் வந்து செகண்டரியாக மாறிடுது, மறைக்கல்வி வகுப்பு செகண்டரியாக மாறிடுது. அவன் நல்லா படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து ஸ்கூல் வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையே ஸ்கூல் வைக்கிறாங்க. நிறைய இடங்கள் வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து அனுப்பிடுறாங்க. எங்கம்மா உங்கள் பையன், அவன் ஸ்கூலுங்க, என்னம்மா இப்படி பண்ணுறாங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூஷன் அனுப்புகிறேன். எல்லாம் காலையில் 7 மணிக்கெல்லாம் போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெற்றோர்களை குறை சொல்லி இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லை மாதிரி எனக்கு தெரியுது. குழந்தைகளை குறை சொல்லியும் பிரயோஜனம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் குருக்கள், ஆசிரியர்கள், நாங்கள் இதுக்கு வந்து பல ஸ்டெப்பு வந்து எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இழந்து போனதை நாம் பெறுவோம். ஒரு காலத்தில் நல்லா இருந்துன்னு சொல்கிறோம், மறுபடியும் மீண்டும் வர வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து பல திட்டங்களை போட்டு தான் ஆகணும். பல திட்டங்களை போட்டோம்னா நடக்காத காரியம் எதுவுமே இல்லை. முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இந்த
வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு இவ்வளோ ஒரு சவால் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறப்போ அவங்கள எந்த அளவுக்கு மேலே கொண்டு நிற்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஃபாதர் சொன்னார், வீடு போய் சந்தித்தோம் வர்றாங்க, உண்மை. அதாவது நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வருவாங்க. பல விதங்களில் நாம் குழந்தைகளை வர வைக்க முடியும். சவால் தான், நமக்கும் சவால் தான். இப்போ எப்படி பண்ணலான்னா பங்கேற்பு, அதுதான் சொல்ல வரேன் நான். பங்கேற்பு அப்படிங்கிறது நாம் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக முதல்ல எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா திருவழிபாடு. திருவழிபாட்டில் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள எல்லா விஷயத்திலும் முன்னுரை படிக்க வைக்கிறது, வாசகம் படிக்க வைக்கிறது, அப்புறம் பாடல், பதிலுரை பாடல் முழுமையான குழந்தைகளுக்கான திருப்பலி. இந்த அளவில் இந்த உரையாடலை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அறம் செய் நிகழ்ச்சியில பேக் டு சர்ச், மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி பற்றி நிறைய விஷயங்களை நாம் பேசணும். அருட்தந்தையர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், இவர்கள் அத்தனை பேருமே சொன்ன நிறைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்த வாரம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.